Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுனா நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறோம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணுறது, எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லா கேட்டகரியும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எல்லா கொஸ்டின் பேப்பருமே ஒரே கேட்டகரியில் 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட் 2020 சொல்லிட்டு பார்த்தா ஒரு பிளேலிஸ்ட் கூட, அந்த பிளேலிஸ்ட்டில் இங்கிலீஷ் மட்டும் மற்ற எல்லா சப்ஜெக்டும் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸோட மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பரில் ஸ்டானிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன் 7 மார்க்கில். நான் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அச்சீவ்டு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிரஃப்லி, ஆப்ஷன் டி சேட்லி. சூப்டு அதோட ஆன்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்லோ. ஆக்சுவலாக அதோட பார்த்தா நம்ம ஸ்டானிம்ஸ் கம்பேர் பார்த்தீங்கன்னா மூவ் வெரி குயிக்லி சொல்லுவோம். ஸோ ஆன்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்லோ. நெக்ஸ்ட் ரேபிட்லி அப்படின்னு ரொம்ப வேகமாகன்னு சொல்லுவோம். ஆன்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோலின்னு கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லோஃபோட ப்ளூரல் நம்ம இந்த லோஸ், ஆப்ஷன் பி. எஃப்ஆர் எஃப்இலம்னா விஎஸ் எடுத்துரும். நெக்ஸ்ட் ஐ டேஷ் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இந்த சிங்கிங் கான்டெஸ்ட்னா ஐ ஷால் வின். ஏன்னு சொன்னால் ஐ வில் போடலாம், ஏன்னா வில் ஆப்ஷன் இல்லை, ஏன்னா இதோட டிட்டர்மினேஷன் மன உறுதியை சொல்கிறோம். நெக்ஸ்ட் பிரேஸ் ப்ரொபோஷனல் பார்த்தா இந்த ட்ரையல் வாஸ் கண்டக்டட் டேஷ் த ப்ரொசீஜர் அப்படின்னா இன் அக்கார்டன்ஸ் அந்த விதியின் படி. அடுத்து ஓவரால் இந்த 7 மார்க் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்தாங்க. 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒய் டிட் த சீகல் ஃபெயில் டு பிளே பிகாஸ் he was afraid to fly. பயம், அந்த afraid, fear, frightened எதனால எழுதிக்கலாம், afraid to fly. Next, why did Herman Arthur slam the door? Because of fear of the ghost கம்பேர் பண்ணுறோம். ஸோ 2 கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் poem question ஆன்சர் பாருங்க. whom does the word me refer to? Me refer to the poet Henry Van Dyke. What kind of life does the poet want to lead? The poet want to lead the enjoyable. அல்லது பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பேஸ் அண்ட் அண்டர்லெக்ஷன்ஸ் கம்பேரிசன் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வாட் டஸ் த வேர்ட் கிரால் மீன்ஸ்? கிரால் மீன்ஸ் லோ கட்ரல்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒய் டு தே ஃபைண்ட் எவ்ரி திங் அமிஸ்னா, ஏன்னா அவங்க பிகாஸ் தே ஆர் ஆல்வேஸ் கிரம்பலராக இருக்கிறதுனால. ஸோ பாயம் கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட் கிராமர் கேட்டகரி பாருங்கள். ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் டு பேசுங்க. அவர் ஆர்மி ஹஸ் டிஃபீட்டட் த எனிமினா த எனிமி ஹாஸ் பீன் டிஃபீட்டட் பை அவர் ஆர்மி. ரொம்ப சிம்பிளான. அதுக்கப்புறம் பஞ்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. மன்னன் செட் டு மங்கை ஐ வாண்ட் யுவர் இங்கிலீஷ் புக் நான் கொடுத்தேன். அப்போ என்ன மன்னன் எம் கேபிட்டல் லெட்டர் போனது. தட் மீன்ஸ் பஞ்சுவேஷன். மன்னன் செட் டு மங்கை எம் கேபிட்டல் கமாய் நோட்டஸ் கமார் போட்டு ஐ வாண்ட் ஐ கேபிட்டல் லெட்டர் போடுறோம். ஐ வாண்ட் யுவர் இங்கிலீஷ் புக் நான் சொல்லிட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டபுள் இன்வெர்ட் கமார் போட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். ஸோ பஞ்சுவேஷன். நெக்ஸ்ட் ரோடு மேப் கேட்டிருக்காங்க. ஸோ ரோடு மேப் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருங்க. நீங்கள் ரோடு மேப் எழுதும் போது ஸ்ட்ரெயிட் STRAGH ஸ்ட்ரெயிட்டு, ரைட் எழுதும் போது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எழுதிங்க WRIT. ஆனால் ரைட் கரெக்டாக எழுதுங்க. RIG ரைட் எழுதணும். லெஃப்ட் LEFT லெஃப்ட்டுக்கு லிஃப்ட்னு எழுதணும். பிளேஸுக்கு பேலஸ்ன்னு எழுதுறீங்க. டேர்னுக்கு ட்ரென். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத ரோட் மேப் எழுதுங்க. ரோட் மேப்லாம் ட்ரா பண்ண வேண்டிய நெசரி இல்லை. அடுத்து பார்த்தா பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் சீகளும் அதே மாதிரி நெக்ஸ்ட் இதில் கம்பேரிசன் கோஸ்ட்னு இருக்குது. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது இந்த கிரம்பிள் ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா போயம் பேராகிராஃபில் ஆன்சர் எனி ஒன் தான். ஸோ நம்ம எழுதுனா கிரம்பிள் ஃபேமிலி எழுதிக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கம்பேரிசன் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் ஸ்டான்ஸ்னா டவுன், கிரவுன், ஜாய் பை. ரைம் ஸ்கீம் ABBA தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய். செகண்ட் லைன் ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜர்னி வில் பி த ஜாய்னா ரஃப் ஆர் ஸ்மூத் தான் கான்ட்ராஸ்ட். தட் மீன்ஸ் எதிரும் புதிராக இருக்குது. பிக் அவுட் த லிட்டர் இந்த தேர்ட் லைன் ஸ்டில் சீக்கிங் சாட் வென் வாட் வென் பட் பாய். நிறைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதில் பார்த்தீங்கன்னா அலிட்டேஷன் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் கொடுத்துரு. ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த பழங்கி தான் ரீஅரேஞ்ச் ஆர் பேசேஜ் காமினார். ஸோ இந்த ரீஅரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டெம்பஸ்டில் இருந்திருக்கு. ஸோ இந்த ஆர்டர் எப்படி ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க. ப்ராஸ்பர் மிராண்டா கேம் டு அன் ஐலாண்ட் லிவ் இன் ஏ கேவ். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் யூசிங் இஸ் பவர். தட் மீன்ஸ் யாருன்னா ப்ராஸ்பரோ. யூசிங் இஸ் பவர் ப்ராஸ்பரோ ரிலீஸ் த குட் ஸ்பிரிட் ஃப்ரம் த லார்ஜ் பாடி ஆஃப் சொன்னேன். அதுக்கு தேர்ட் ப்ராஸ்பரோ வாண்டட் டு டேஸ்ட் பெர்டினன் அண்ட் கேவ் ஏ சிவியர் டாஸ்க் டு பர்ஃபார்ம். இது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் தான் the king of Naples and Antonia the false brother repented to the injustice they had done to Prospero. ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் Prospero forgave them and restore his due to Milan. ஸோ ஓவராலாக இந்த 5 கேட்டகரியுமே ஆன்சர் பண்ணலாம். இல்லை இந்த பேசேஜுக்கு உங்களுக்கு ரீஅரேஞ்ச் தப்பாருன்னா பேசேஜ் இந்த பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் டெம்பஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப சிம்பிளாக தான். தட் மீன்ஸ் ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் ஷாப் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ரஸும் நம்ம பார்த்தீங்கன்னா இல்லை கம்பேரிசன் பண்ணி தான் கொடுத்துருவோம் மதுரையோட. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ரைட்டிங் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே. தட் மீன்ஸ் காமராஜரோட பர்த்டே தான். ஸோ அதை இந்த கேட்டகரி வச்சு நம்ம எழுதணும். இந்த ரெண்டுமே அட்வர்டைஸ்மெண்ட் ரிப்போர்ட் ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக. அதுக்கு பிக்சர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கேட்டகரி எனி 2 தான். நெக்ஸ்ட் மெமரி பைம் ஃபஸ்ட்டு 5 லைன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் டீடைல் பேராகிராஃப் மோஸ்ட் இம்பார்ட்டன் ஆன்சர் எனி ஒன் தான். நான் டீடைல் பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா டெம்பஸ்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பேசேஜ் இதுலையும் ஏதாவது ஒன்று எழுதினா போதும். ஸோ ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரிவிஷன் பர்பஸ்க்கு. ஏன்னா மிட்டம் கொஸ்டின் பேப்பர் மாதிரி தான் இருக்குது. மந்த்லி டெஸ்ட் நான் கொடுத்துருந்தோம். இந்த கொஸ்டின் மிட்டம் கொஸ்டின் பேப்பராக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் to our channel GR Success STC, and also on behalf of our YouTube channel GR Success STC, I would like to say great wishes to each and every student to score good marks in the first midterm examination. All the best student, my best wishes. Okay, thank you, bye.